Hi friends, வணக்கம். Welcome back to Anira Trendz. Latest updates க்கு social mediaல follow பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்பதான் first time வரீங்கன்னா உங்க subscribe button red colorல இருந்ததுனா then please click on that red color subscribe button கூடவே இருக்க bell symbol click பண்ணிட்டீங்கன்னா futureல போற வீடியோஸ்க்கு notifications உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டிச்டு பிளவுஸ் டிசைனிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு காட்டன் த்ரெட் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலர் வந்துட்டு அந்த பிளவுஸில் பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, பேட்ச் மாதிரி, அதுதான் வந்து சாரீ கலர். பியோர் சில்க் சாரீ டிசைன் பண்ணணும். ஸோ இந்த சைட்ஸில் வந்து ஸ்டோன் செயின் பால் செயின் ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இதை ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அதை விட்டுறலாம். இந்த 3 பெட்டல் இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ளார் ஷேப், இதுதான் நம்மளுக்கு வந்து பேசிக் டெம்ப்ளேட். இது வந்துட்டு நார்மலாக ஒரு திக்கான பேப்பரில் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்துட்டு இந்த ஒரு பென் யூஸ் பண்ணி அதனுடைய அவுட்லைன்லாம் நான் இந்த ப்ளவுஸில் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிங்கிள் லைன் த்ரெட் எடுத்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். இது டபுள் லைன் கிடையாது, சிங்கிள் லைன் தான். நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் 5 வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச், கைண்ட் ஆஃப் லேசி டேசி ஸ்டிச் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு கோல்ட் பீட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்மால் கோல்ட் பீட், சீட் பீடை விட கொஞ்சம் பெருசு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது லெஃப்ட் சைடில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எகெயின் கீழேருந்து நீடில் கொண்டு போகிறோம். அதை வந்து மேலே லூப் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துக்கலாம். எகெயின் இப்போ வந்துட்டு ஒரு கோல்ட் பீட் ஆட் பண்ணுறோம். ஸ்மால் கோல்ட் பீட் கொண்டு போயிடுறோம். நீடல் குத்திட்டு அந்த த்ரெட்டை லூப் பண்ணி கொண்டு வந்துடுறோம். லேசி டேசி ஸ்டிச்சே தான், பட் இதுக்கு பேர் வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த மாதிரி கண்டினியூஸாக போடுறதுக்கு பேர் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வரும். இந்த ஃப்ளார் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கைட் பண்ணி தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அடுத்த பீடை ஆட் பண்ணிட்டேன். இப்போது திரும்பவும் நம்ம கீழேருந்து கொண்டு போகிறோம். த்ரெட்டை வந்து மேலே லூப் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டினியூஸாக இதை போடணும். இதுக்கு வந்துட்டு சிங்கிள் த்ரெட் போட்டோம்னா தான் நல்லா எடுப்பாக அழகாக இருக்கும். ஸோ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், சென்டரில் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதை கைட் பண்ணிட்டு தான் நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். அந்த கேப்பில் வந்துட்டு அடுத்தது ஒரு பீட் ஒர்க் பண்ண போகிறேன். அது நம்ம டிசைன் பண்ண பார்க்கலாம். இப்போ அதை கைட் பண்ணி தான் நான் இந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ மேலே த்ரெட்டை வந்து லூப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். ஸோ பீட் வந்துட்டு எப்பயும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டிசைனிங் அழகாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக வரும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்டான கலர் சூஸ் பண்ணுங்கள் சாரீலேருந்து. இந்த சாரீ வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் சாரீ, அதுக்கு பார்டர் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர். ஸோ பல்லுவும் ஆரஞ்சு தான். ஸோ ப்ளவுஸும் வந்துட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த க்ரீனையே சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அடுத்த செகண்டரி கலர் வந்துட்டு கோல்டு மட்டும்தான், அதனால கோல்டு பீட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெட்டலோட ஷேப் ஆக்சுவலாக நான் டிசைன் பண்ணது கொஞ்சம் ஷார்ப்பாக, பட் இந்த பீட்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால ரொம்ப டிப் வந்துட்டு ஷார்ப்பாக வரல. பட் ஸ்டில் அந்த பெட்டல் ஷேப் கொஞ்சம் ஓவலாக நல்லா அழகாக தான் வந்திருக்கு. வேற மாதிரி ஏதாவது ஸ்டிச்சஸ் போட்டோம்னா நம்ம அந்த ஷார்ப்பான ஒரு டிப் வர மாதிரி பெட்டல்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம். நான் ஃபியூச்சரில் வர வீடியோஸில் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் அடுத்த பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்டிச்டு பிளவுஸ் எம்ப்ராய்டரி ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன், டிஃப்ரெண்டான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி. நீங்கள் வந்துட்டு இன்னும் பார்க்கலன்னா போய் ஹேண்ட் எம்ப்ராய்டரி டுட்டோரியல் அனிரா ட்ரெண்ட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் கூட இருக்குது சேனலில், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு பெட்டல் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அந்த எண்டில் வந்துட்டு த்ரெட்டை கீழே கொண்டு போயிடுறேன், நீடில் குத்தி கீழே கொண்டு போயிடுறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பெட்டல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த 2 பெட்டலும் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 by 1 பீட்ஸ் ஆட் பண்ணி போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி லூப்பில் நீங்கள் நீடில் வெளியில் கொண்டு வரணும். கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஐடியா புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம்.
இது ஒரு சிம்பிளான டிசைன் தான், பட் அவுட்கம் வந்து சூப்பராக கிராண்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் பிகினர் தானாலும் நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம், சூப்பராக வரும். அந்த பேப்பர் கட்டிங் இருக்கு இல்லையா, பேசிக் கட்டிங், அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இந்த கோல்ட் பீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து விலை ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஸோ தட் அது வந்து கருத்து போகாமல் இருக்கும், அதனுடைய ஷைனும் குறையாமல் இருக்கும். ஸோ பெஸ்ட் குவாலிட்டி பீட்ஸ் வந்துட்டு பிராண்டட் ஷாப்ஸ் லைக் இட்ஸி பிட்ஸியில் கிடைக்குது, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு இந்த பெட்டலும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். கடைசியில் வந்து த்ரெட்டு பிளைனாக குத்தி கீழே கொண்டு போயிடுங்க. இப்போ அடுத்த தேர்ட் பெட்டல் போட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் இது பண்ணிட்டேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒன் சைடு ஆஃப் நெக் தான் வந்துட்டு இந்த பேட்டர்ன் போட்டிருக்கேன். பட் இதை வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் நெக் இல்லை வந்துட்டு வேற எந்த ஷேப் நெக்லைனுக்குனாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு கோல்ட் பீட் வச்சுட்டு இந்த மாதிரி நெக்லைன் கொடுக்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் வந்துட்டு ஸ்டோன் செயின் பால் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சுற்றியும் கொடுங்க, சூப்பராக இருக்கும். இது நான் வந்து 3 பெட்டல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 4 பெட்டல்ஸ் கொடுத்து ஒரு ஃபுல் ஃப்ளாராக கூட கொடுக்கலாம், இல்லை 5 பெட்டல்ஸ் கொடுத்தோம்னாலும் பியூட்டிஃபுல்லாக வரும். பட் என்னன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டிசைனில் பீட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு சீவிங் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன நீடில் டார்க் எல்லோ கலர், ஸோ தட் கோல்டோட நல்லா மேட்ச் ஆகும். ஒரு பிக் பீட் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பிக் பீடை சுற்றி சின்ன பீடு வைக்க போகிறேன். ஸோ பெட்டலில் இருக்கிறது ரொம்ப குட்டி, இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு, நடுவில் இருக்கிறது கொஞ்சம் நல்ல பெரிய பீடு. இந்த மாதிரி சுற்றியும் வந்துட்டு பீட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 9 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் பீடில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லூப் கிடைக்கும். ஸோ தட் ஒரு கண்டினியூட்டி இருக்கும் உங்களோட அந்த பீட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து ஹோல்டிங் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். ஹோல்டிங் ஸ்டிச்சஸ்னால் அந்த ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா பீட்ஸு, அதையும் மெட்டீரியலும் சேர்த்தி ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து நீடில் மேலே எடுத்து அந்த சென்டரில் இருக்க த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி கீழே கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இன்விசிபிள் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லலாம், ஹோல்டிங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது முடிச்சிட்டோம்னா நம்மளோட மெயின் பார்ட் முடிஞ்சிடும் நம்மளோட டிசைனிங்கில். ஸோ நம்ம என்ன பேச்சஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பீட் லைன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டோன் செயின் பால் செயின் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை வச்சுட்டு நல்லா ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்கும். பட் எபோவ் ஆல் ஃபேப்ரிக் க்ளூவே நல்லா ஹோல்ட் பண்ணும் அந்த ஸ்டோன் செயின் பால் செயினை. அதுவே நல்லா ஜெனரஸாக கொஞ்சம் நிறைய போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்துட்டு பிஞ்சு வரவே வராது, நல்லா ஹோல்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோன் செயின் பால் செயின் எப்படி ஒட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டோன் செயின் 2 சைடு பால் செயின் வச்சுருக்கேன். 3 ஒன்றா ஹோல்ட் பண்ணியிருக்கேன். டுகெதர் ஹோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து அது நல்லா நீட்டாக ஷேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அனதர் சைடு லெஃப்ட் சைடு ஆஃப் த நெக்லைனும் நான் இதே மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபுல் நெக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து அந்த ஸ்டோன் செயின் பால் செயின் ஸ்டிக் பண்ணிட்டேன். டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து பியூட்டிஃபுல்லான ஜரி ஒர்க் இருக்குது. ஸோ அந்த பார்டர் ஒர்க் வந்துட்டு அதுதான் நம்மளோட பட்டு சாரியோட ஹைலைட்டே. ஸோ அதை எதுவுமே நான் டச் பண்ணல. அதே மாதிரி ஸ்லீவுக்கும் வந்து ஜரி இருக்குது, அது எதுவுமே நான் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசைன் தேவை கிடையாது, அது எப்படியும் வந்துட்டு ஹைட் ஆகிடும் நம்ம சாரீ வேர் பண்ணும்போது. ரைட் சைடு மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் சைடு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அந்த ஃப்ளார் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து நான் கொடுக்கல, ஏன்னா அங்கேயும் வந்துட்டு சாரீ கட்டும் போது ஹைட் ஆகிடும், தேவையில்லை அந்த இடத்துலையும், அதனால விட்டுட்டேன். இது வந்துட்டு ஈஸியாக ஒரு பிகினர் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 200 rupees. ஸோ ஒரு 2 hours இருந்ததுன்னா நீங்கள் இதை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் சொல்கிறது ட்ரையிங் டைமோட சேர்த்தி. இந்த பீட்ஸ் கொடுத்தது இதில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. இந்த ஒர்க்கில் நல்ல கான்ட்ராஸ்டாக அழகாக வந்திருக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் இப்படி தான் தெரியும். இது வந்து ஒரு சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் தான் அந்த த்ரெட், அதனால வந்து நெக்கில் எதுவும் உறுத்தாது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அதுக்காக நான் உள்ளேயும் காட்டுறேன்.
ஸோ இந்த 200 ருபீஸ்மே சிலருக்கு வந்து ரொம்ப சீப்பாக தெரியுது, சிலருக்கு காஸ்ட்லியாக தெரியுது. மீன்ஸ் ஆஃப் அந்த மெட்டீரியலோட காஸ்ட்டை பொறுத்து. ஸோ ஸ்லீவ் வந்துட்டு சரி இருக்கிறனால அப்படியே விட்டுட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 பூ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 2 மோட்டிவ் மாதிரி போட்டிருக்கேன். பட் வந்துட்டு நான் இன்னும் அந்த ஸ்டோன் செயின் பால் செயின் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலை. அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். பேக் நெக்கில் வந்துட்டு அந்த க்ரீன் இருக்குது, பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கண்டினியூட்டி இல்லை. ஸோ அதை ஏதாவது வந்துட்டு ஆல்டர் பண்ணி தான் நான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணும்போது முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுங்கள். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் பிக் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 200 ருபீஸ் 2 ஹவர்ஸில் இந்த பியூட்டிஃபுல் டிசைன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஸ்டிச்டு பிளவுஸ், எம்ப்ராய்டரியும். ஸோ செக் பண்ணலைன்னா அதையும் போய் செக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.